கெஸ்ட் எல்லாம் வராங்க. ஸ்கூல் மேமும் ஹீரோயினையும் நல்லா படிக்கிற பசங்களும் தான் ஹோஸ்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் கிளாஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஸ்ட்ரென்த் எல்லாம் எவ்வளோ இருக்குது, ஸ்டூடெண்ட் எப்படி படிப்பாங்க, எப்படி சொல்லித் தருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்லேயே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த கெஸ்ட்டுக்கும் இங்கிலீஷில் சொல்கிறதுனால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. ஸ்கூல் பேக்கில் டேக் மாதிரி ஒட்டியிருக்காங்க. இது என்னது இது அப்படின்ற மாதிரி அந்த கெஸ்ட்டும் கேட்குறாங்க. இது ஹீரோயினியோட ஐடியாவாக தான் இருக்கும். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருப்பா. ஸ்கூல் பேக்கில் கீச்செயின் மாதிரி இதை தொங்க விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த பேக்கை பார்க்கும்போது நம்ம ஈஸியாக அந்த இங்கிலீஷ் வேர்டை மனப்பாடம் பண்ண முடியும். சரளமாக பேசுகிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்களை பற்றி ரேப் பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவர் ஆச்சரியப்பட்டு ரேப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இதை பாடுறதே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவனுக்கு இங்கிலீஷு சுத்தமாக வரவே வராது. ஹீரோயினி தான் நீர் நல்லா ரேப் பாடுவில்லை, இங்கிலீஷ்லேயே பாடுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருப்பா. அதே மாதிரி இவனும் பாட ஆரம்பிக்கிறான். சுற்றி இருக்கவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் சூப்பராக ரேப் பாடிட்டுருக்கான். அதே நேரத்தில் அந்த பொண்ணும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருச்சேடி அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஹீரோயினி பண்ண இந்த சின்ன சின்ன விஷயமும் அந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினியை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பா. கிரவுண்டில் அந்த ஃபோட்டோவை எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்த்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணும் பார்த்துட்ருக்கு. அப்படியே பெருமூச்சு விட்டுகிட்டே வருது. கூட இருக்க 2 பொண்ணுங்களும் சும்மாவே இல்லாமல் இது நீ இருக்க வேண்டிய இடம், அவள் ஈஸியாக பறிச்சிட்டா, இப்போ வந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்குங்க. உடனே இந்த பொண்ணும் அந்த பொண்ணு சரியான பணக்காரி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவும் இருக்கா. இங்கே இருக்கிற டீச்சருங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவள் பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கா. இங்கிலீஷ் எவ்வளோ சரளமாக பேசுகிறா. இந்த மாதிரி நம்ம பேச முடியுமா? ஏணி வச்சா கூட எட்டாது. அவளை பார்த்தா எனக்கு பொறாமையாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட பொறாமப்படுறா அவளை பார்த்து. அதே நேரத்தில் ஹீரோ வேலை செய்கிற ஓனரோட வீட்டில் மீன் தொட்டி எதுவும் வேலை செய்யாமல் இருந்திருக்கோம். அதை ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோவும் பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ அந்த சுவிட்செல்லாம் போட்டு பார்க்குறான். மோட்ரு சரியாக வேலை செய்யலை, மோட்ரு சரி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஷோரூமில் ஃப்ளைட்டோட உதிரி பாகம்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு நிமிஷம் ஸ்டக்காகி நின்னுறான். அதை அந்த பொண்ணு பார்த்துருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். அதே நேரத்தில் ஓனரும் வந்திருக்காரு. என்னப்பா வேலையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. முடிச்சிட்டோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்களும் வெளியில் வராங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, இப்படியே இருந்தால் எப்படி? ஓனர்கிட்ட அதை பற்றி பேசினா தான் என்னவா? இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே ஹீரோவும் எனக்கும் தெரியும், சீக்கிரமாகவே இதை பற்றி நம்ம ஓனர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதாவது ஓனர் இவனுக்கு ஒரு சலுகை மாதிரி கொடுத்துருந்துருப்பாரு. இவன் நல்லா வேலை செய்கிறானே. அந்த பொண்ணு சொல்கிறா, நீ மட்டும் இதுக்கு ஓகே பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ அடுத்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அதில் பார்ட்னராகவே நம்ம ஓனர் ஆயிடுவார். ஏன்னா அந்தளவு உனக்கு திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதே நேரத்தில் சாரோ ஹீரோயினியை கூப்பிட்டு இது உன்னோட திறமைக்கு எடுத்த பரிசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் மணியை தராரு. ஹீரோயினியும் அதை வாங்கிக்கிறா. வாங்கிட்டு ஹீரோக்கும் மெசேஜ் போடுறா, இந்த மாதிரி நான் ஹோஸ்ட் பண்ண ஸ்கூலில் எனக்காக ப்ரைஸ் மணி தந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோவோ உனக்காக எவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், ஃபோனை எதுக்கு எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரிட்டன் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான். நான் கிளம்பிட்டேன், சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ஹீரோயினியும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பொறாமை பிடிச்ச பொண்ணுங்க கூட 2 பொண்ணு சுற்றிட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணுங்க வருதுங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எதுக்கு இந்த பொண்ணுங்க வருதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அந்த 2 பொண்ணுங்களுமே ஹீரோயினிக்கிட்ட நீ இப்போ தானே வந்த, அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கூலில் நாங்கள் தான் எல்லாமே, இப்போ வந்துட்டு உனக்கு எல்லாமே கிடைக்கணும்னா எப்படி? புதுசாக ஸ்கூலுக்கு வந்திருக்கீல்ல, உன்னை வெல்கம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினியே ஒரு நிமிஷம் பேக் போகிறா. ஏன்னா பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடியே போகிறா. அந்த 2 பொண்ணுங்களும் ஒரு முள்ளுச்செடி மாதிரி ஒன்று இருக்குது, அதை ஹீரோயினி தலையில் போட்டுடுறாங்க. அது எப்படின்னா பூம்பர்லாம் நம்ம தலையில் போட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கிட்டு வராதில்ல, அந்த மாதிரி அது ஒரு செடி. இந்த பக்கம் ஹீரோவோ நைட் ஆயிடுச்சு, இன்னும் ஹீரோயினி காணமே அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் ஃபோனை எடுக்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஹீரோயினி வரா. என்ன இவளோட முகமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே போகிறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அவள் தலை ஃபுல்லாக அந்த செடி ஒட்டிகிட்டு இருக்கு. ஹீரோ போய் தொடுறான். என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கத்திரி எடுத்து முடிய வெட்டிகிட்டு இருக்கா. ஹீரோவோ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, இங்கே வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இவங்க தான் வீட்டுக்குள்ளேயே சலூன் வச்சுருக்காங்கல்ல, அந்த செடி மாதிரி இருக்கும்ல, ஒவ்வொன்றா எடுக்கிறான் இவன். என்னாச்சு உன் முகமே சரியில்லையே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினியோ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனோ எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயினியோ இல்லை நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த, இதோட விட்டுரு, நான் இதை எப்படி சரி பண்ணணுமோ சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா.
அதே நேரத்தில் ஃப்ரெண்டுக்காரங்களை பார்க்கறதுக்காக ஹீரோவும் போயிருப்பான். இவளுக்கு என்னாச்சு ஸ்கூலில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே இவனுங்களோ ஸ்கூலில் இன்னைக்கு ஹீரோயினி பண்ணா பாரு செம, ஒரு ஸ்டார் மாதிரி பேசினா தெரியுமா, மொத்த ஸ்கூலும் இவளுக்கே அடிக்ட் ஆயிட்டோம். ஏன்னா அந்த அளவு டேலண்ட் இருக்கு இந்த பொண்ணுக்கு. நான் கூட என்னமோ நினச்சேன், பரவாயில்ல ஹீரோயினியோட திறமைக்கு வேற லெவல் தான். ஹீரோவோ அதை சொல்லலை, வேற யாராவது ஹீரோயினி மேலே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டுக்காரனும் எல்லாரும் இவ பண்ண விஷயத்த நினச்சி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இது ஸ்கூலுக்கான பெருமை இல்லை. ஆனால் 2 பொண்ணுங்க மட்டும் ஹீரோயினி மேலே ரொம்ப பொறாமப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்தளவு இது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிடுது ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் ஹீரோட அம்மாவோ ஹீரோயினி தலையெல்லாம் ஈரமாக இருக்கும்ல அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினி கேட்குறா, அம்மா நீங்கள் ஏன் எங்கள் அம்மா விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே இவங்களோ கல்யாணம் வரத்துக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஹீரோட அப்பாவை அவ்வளோ நம்பினேன். ஒரு கட்டத்தில் அவர் என்னை ஏமாற்றிட்டு அவர் ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தொழிலில் லாஸு, பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துட்டேன். இப்போ வரைக்கும் அதெல்லாம் சமாளிச்சிட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினியும் திரும்பவும் ஹீரோட அப்பாவை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா, பேசணுன்னு தோணலையா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. உடனே இவங்களோ இல்லை, தெரியாமல் பண்ண தப்ப திரும்பவும் அதை சரி செய்யணும்னு நினைக்க மாட்டேன். தெரிஞ்சே திரும்பவும் அந்த நரகத்துக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவர்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறா. அதுலேருந்து மீண்டு வந்து இப்போ உனக்கு எனக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் பரவாயில்ல உங்ககிட்ட நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினியும் ஹீரோ ரூமுக்குள்ளே வரா. அங்கே ஒரு டைரி மாதிரி இருக்குது, அதில் ஒரு பேப்பர் இருக்குது, இதை பார்த்துட்றா. அதை எடுத்துகிட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. பார்த்தா கொஸ்டின் பேப்பரு. கொஸ்டின் பேப்பரில் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரும் கையோடு அதிலே எழுதி வச்சுருக்கான். இதை பார்த்துட்ருக்கா. கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான். என் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உடனே இவ்வளோ என்னது இது, இவ்வளோ திறமை இருந்தும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. உடனே இவனும் அதெல்லாம் வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினியும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோவும் என்னை தாண்டிட்டு நீ இதை எடுத்துகிட்டு போய் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே இவளும் பிடிச்சி தள்ளுறா, நகுத்துறா. சுத்தமாக அவன் ஒரு இன்ச்சு கூட நகுத்தலை, அதாவது நகுத்த முடியல. ஹீரோவும் ஹீரோயினி பக்கத்தில் அப்படியே போய் அவளை அப்படியே செவுத்துல அப்படியே தள்ளுறான் பாருங்க. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டே என்னடா பண்ணுற, அதுவும் என் பக்கத்தில் வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க, தள்ளி போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறா.